ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கிரைய பத்திரத்தை ரத்து செய்தால் இனி ரூபாய் 1000 மட்டுமே கட்டணம் வசூலிக்கப்படும் என பதிவுத்துறை ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிவிப்பு சம்பந்தமான முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரைய பத்திரம் பதிவுக்கு தமிழக அரசு முத்திரைத்தாள் கட்டணமாக 7%, பதிவு கட்டணமாக 2% என மொத்தம் 9% வசூலித்து வருது. ஒரு நிலம், வீடு என எந்த சொத்து வாங்கினாலும் அதனை பத்திரப்பதிவு அலுவலகத்தில் கிரைய பத்திரமாக பதிவு செய்வார்கள். இந்த பதிவுக்கு தமிழக அரசு முத்திரைத்தாள் கட்டணமாக 7%, பதிவு கட்டணமாக 2% என மொத்தம் 9% வசூலிக்குது. கிரயம் முடித்தவர்கள் மீண்டும் அந்த கிரயத்தை ரத்து செய்யவும் சட்டத்தில் இடமுண்டு. இரு தரப்பும் சேர்ந்து இந்த ரத்து ஆவணம் மேற்கொள்ள வேண்டும். அதற்கு ரூபாய் 50 கட்டணமாகும். ஆனால் அந்த பத்திரத்தில் இந்த ரத்து ஆவணத்தின் மூலம் உரிமை மாற்றம் ஏற்படாது என்று ஒரு முத்திரை குத்தப்படும். அதாவது இந்த ரத்து ஆவணம் மூலம் புதிதாக சொத்து வாங்கியவர்கள் பெயரிலேயே அந்த சொத்து இருக்கும். எனவே கிரைய ரத்து செய்வதால் எந்த பலனும் இல்லாமல் இருந்தது. இதனால் பெரும்பாலானோர் கிரைய ரத்து ஆவணம் செய்வதற்கு பதில் மீண்டும் புதிதாக ஒரு கிரைய ஆவணம் செய்தனர். ஆனால் மீண்டும் அவர்கள் 9% பத்திரப்பதிவு கட்டணம் செலுத்த வேண்டிய நிலையை ஏற்பட்டது. இதற்கிடையே கிரைய ரத்து ஆவணத்தில் மக்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியை பத்திரப்பதிவுத்துறை வெளியிட்டுள்ளது. அதன்படி கிரைய பத்திரத்தை ரத்து செய்தால் அதற்கு ரூபாய் 1000 கட்டணம் செலுத்த வேண்டும். அந்த பத்திரத்தில் முன்பு இருந்த நடைமுறையான இந்த ரத்து ஆவணத்தின் மூலம் உரிமை மாற்றம் ஏற்படாது என்ற முத்திரை இனி குத்தப்படாது. இதன் மூலம் ஏற்கனவே சொத்து விற்பனை செய்தவர் பெயருக்கு மீண்டும் சொத்து சென்று சேர்ந்துவிடும். இந்த புதிய நடைமுறை உடனடியாக அமலுக்கு வந்துள்ளதாக பதிவுத்துறை ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிவிப்பை பற்றினாக்க மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அறிவிப்பு சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மறக்காம இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னாக்கா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதரை மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.